வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு துணை வாழ்க. குருவே துணை. ரொம்ப நல்லா இருந்தது. அருள்நிதிக்கு நான் போகவே கூடாது அப்படின்னு நான் போக மாட்டேன், எனக்கு இதுவே போதும், ரொம்ப நன்றி போதும்னு இருந்தேன். அதுக்கு எக்ஸாம் ஒய்பிடி எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி அதை எடுத்து இதில் போட்டு எப்படியோ ஐயாவும் வேதாந்திரி ஐயாவும் சேர்த்து எங்களை அருள்நிதிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதை மிஸ் பண்ணி பார்த்தேன், போயிட்டது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்ன வந்து அருளை நிதியாக கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தீட்சையெல்லாம் வந்து ஆதின தீட்சை, சாந்தி தீட்சை, துரிய தீட்சைலாம் தனித்தனியாக விளக்கமாக அழகாக சொன்னாங்க. அதில் இவங்க 2 பேரும் ஜாயின் ஆகிட்டாங்க. எனக்கு ஆள் இல்லை, ஆனால் ஃபீல் பண்ணாரு. இப்போ ஒரு தைரியம் வந்து யாராக இருந்தால் நான் எல்லாம் நம்ம நண்பர்கள் தானேன்னு 3 வாட்டியும் 3 ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க எனக்கு. கடைசியாக போகும்போதும் பேசி ரொம்ப சந்தோஷமாக நீ அடுத்தது ஆசிரியர் தான் வரணுமா அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டு போனாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே இதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம். எப்பயுமே எங்கேயுமே வெளியில் போகாமல் வீட்டிலே உட்காந்துட்டு சமைச்சிட்டு இப்படியே இருந்ததுன்னா இது ஒரு நல்லா இருக்குது. ஆனால் மேலும் மேலும் வளரணும்னு நினைக்கணும். அதையும் வேதாந்திரிகிட்டே விட்டுட்டோம். இனிமேல் நாங்கள் வளர்றதும் ஆமாம் நம்மளோட முயற்சி தான் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் அம்மாவுக்கு ஐயாவுக்கு கண்டிப்பாக சொன்னேன். அம்மா வேறு இந்த டைமில் இல்லைங்க, அது கொஞ்சம் உண்மையில கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஜெயந்தி அம்மா தான் வாங்கம்மா எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னோம்மா, ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கணும் வாங்க அப்படின்வாங்க. என் பொண்ணுக்கும் மௌனத்துக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ரொம்ப நன்றி ஐயா. அங்கே போய் கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. சாப்பிட்றது வந்து எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்து. ஆமாம், அந்த ஒரு இட்லி ஒரு இதுக்கு மேலே தாண்ட மாட்டா. இப்போ அழகாக வந்து ஒழுங்காக சாப்பிட்றா. ஒரே ப்ராப்ளம் பண்ணுவாயா பொண்ணு நல்லா ஜாலியாக இருந்தா, மௌனத்தில் உட்காந்தா, அழகாக வந்தா, நல்லா பார்த்தா. இந்த வேதாந்திரி ஐயா இடத்துல நினைச்சதுக்கு அவளுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சது. அதுக்கு நன்றி ஐயா. மௌனம் யாருமா எடுத்துதாங்க பேர்? ஆசிரியர் அவங்க பேர்லாம் ஒண்ணுமே தெரியல ஐயா. உள்ளே அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க. இல்ல ஆசிரியர் மௌனம் பேர் உங்களை அலோ பண்ண மாட்டாங்க. நாங்க போய் 3 பேர்ல போங்க, நீங்க போங்க, நாங்க எடுத்து போயிடுவோம். அலோ பண்ண மாட்டாங்க. ஆமா, அந்த பயிற்சினா அந்த பயிற்சி அலோ பண்ணுவாங்க. ஒரு ஐயா எடுத்தாரு, அவன் ஏஜ் ஆனவர். அதான் சொன்னா அவர் பேசுறதே எனக்கு புரியவே இல்லைம்மா கொஞ்சம். ஆனால் காயகல்பம் அதெல்லாம் செய்ய சொன்னாங்களாம். அந்த பயிற்சி எல்லாம் பண்ணாங்களாம். அதெல்லாம் பண்ணுறோம் 2 நாள் தான் அதுக்குள்ள இது இந்த யோகா டேக்காக பயிற்சி நடத்திட்டு இருந்தாங்களாம். ரிஹர்சல் பார்க்கறதுனால அவங்க 2 நாள்லேயே முடிச்சு விட்டாங்க. 3rd டே வந்து ஃப்ரீயாக இருந்தாங்க. ஆமாம், அவங்க வந்து மணிமண்டபத்திலே பயிற்சி சொல்லிட்டாங்க. ஓகே. அதனால 2 நாள் தான் போட்டாங்க கரெக்டாக 18 to 20. ஓகே, அப்படி தான் போட்டே கொடுத்துட்டாங்கல்ல மௌனம். அதான் 18, 19, 20 அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்தது ஐயா. அவங்க போயிட்டு வந்துட்டோம். உங்ககிட்ட தான் இருக்குது. இனிமேல் மேலே சொல்றது ஐயா கிட்ட இருக்கு. ஐயாவே வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா? அன்னைக்கு நானே எனக்கு டக்குனு ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. இவர் யாரா இருக்கும், இவங்க தம்பியா இருக்கும். நான் மறந்துட்டேன், அன்னைக்கு வந்து பார்த்துவே மறந்துட்டேன். அப்புறமா தான் ஓ ஐயா கூட வரணும்னு சொல்ல உடம்பு சரியில்லைன்னு உட்காந்து இருந்தாரு. அப்புறம் பார்த்தா எப்போ வந்து நிற்கிறாரு பாருங்க. அப்படி வந்து அனுப்பி வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பயிற்சிக்கு வாங்க ஐயா, சரி வரேன்னு சொன்னாங்க. கேட்டார் அவரு, நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா அங்கே இருக்கவங்களாம் வந்தாங்களான்ட்டு. ஆனால் என் பொண்ணு அதை சொன்னா, அம்மா நான் நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும்தாம்மா யோகா போட்டீங்கன்னு நினச்சேன். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ பேர் வராங்களா. ஆமாம்மா, எல்லா இடத்துல தான் வராங்க. ஒவ்வொரு பேச்சுல இவ்வளோ பேர் வராங்க. அதான் இல்லைப்பா, இந்த வாட்டி ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லாம் வேறு நிறையா வந்து இறங்கிட்டே தான் இருக்காங்க ஃபுல்லாக. கொஞ்சம் கூட கேப் இல்லை. இப்போ ஆழியாரில் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கறது 10 பேர் 20 பேர் பார்ப்பீங்க. ஆழியாரில் 400 பேர் இருக்கும்போது உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். லேடிஸ் தான் அதிகம் இருப்பாங்க. லேடிஸ் தான் 70% இருப்பாங்க. 70% எல்லாருமே யங்ஸ்டர் ஐயா. எல்லாமே சின்ன பசங்க தான். ஆனால் பாய்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் ஏஜில் தான் இருக்காங்க. லேடிஸ் தான் நிறைய. அதுதான் சொல்கிறாரு, அதுவும் ஜூன் ஸ்கூல் திறந்துட்ட டைமுக்கு லேடிஸ் இவ்வளோ பேர் வரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கிளாஸ் இல்லை கிளாஸ் டைம்ல எல்லாம் ஸ்கூல் அனுப்புகிற டைம் லீவில் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் வச்சுட்டுமா? வாழ்க்கை வளம்.